நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அப்படின்னு வசனம் சொல்லுது. முத்துன்ற இடத்துல ரூபின்ற வார்த்தை வருது. ரூபின்னா மாணிக்கம். விலையேறப்பெற்ற கற்களை பார்க்கிலும் அவள் விலை உயர்ந்தது அப்படின்னு வசனம் சொல்லுது. குணசாலியான ஸ்திரீ யாரு? அவளோட புருஷனோட இருதயம் அவளை நம்பும். அவள் உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அடுத்து அவள் வேலைக்காரிகளுக்கு படி அளந்து கொடுக்கிறா. தரித்திரருக்கு ஏழைகளுக்கு தன் கையை நீட்டி அவங்களுக்கு கொடுக்கிறா. அடுத்து அவள் பிள்ளைகள் அவளை பாக்கியவதி என்று எந்திரிச்சு புகழ்றாங்களாம். அவ புருஷன் கூட எத்தனையோ குணசாலிகள் இருக்கிறாங்க, நீ அவங்க எல்லாருக்கும் மேலானவ அப்படின்னு சொல்றானா. எதையோ தயாரிச்சு விற்கிறாளாம். தரமா சீரு சிறப்பு செம்மையுமா வேலையை செய்யறாளாம். காரிய சித்தி உள்ளவளா இருக்காளாம். அநேக வசனங்கள் அடுத்து வரும். நீங்க நீதிமொழிகள் 31 பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பொண்ணை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.